துருதுரு. துருதுரு எப்போதுமே உற்சாகமாக இருக்கும். காட்டில் உள்ள எல்லா இடங்களுக்கும் துள்ளி குதித்து ஓடும். ஒரு நாள் துருதுரு காட்டில் புதிதாக மலர்ந்திருந்த அழகான மலர்களை பார்த்து கொண்டிருந்தது. அப்போது எங்கிருந்தோ ஒரு பாட்டி நரி மெதுவாக வந்து கொண்டிருந்தது. பாட்டி நரிக்கு கண் பார்வை சற்று குறைவு. துருதுரு பாட்டி நரியை பார்த்ததும் பயந்துவிட்டது. ஐயோ, நரி என்னை பிடித்து விடுமே என்று நினைத்தது. ஆனால் பாட்டி நரி துருதுருவை கவனிக்கவே இல்லை. மெதுவாக நடந்து சென்று ஒரு மரத்தடியில் படுத்துக்கொண்டது. துருதுரு சிறிது நேரம் பாட்டி நரியையே பார்த்து கொண்டிருந்தது. பாட்டி நரி அசையாமல் இருப்பதை பார்த்ததும் அதற்கு ஒரு யோசனை தோன்றியது. பாட்டி நரிக்கு கண் பார்வை சரியாக இல்லை, நான் அதற்கு உதவலாமே என்று நினைத்தது. துருதுரு மெதுவாக பாட்டி நரி இருக்கும் இடத்திற்கு சென்றது. பாட்டி பாட்டி என்று மெதுவாக அழைத்தது. பாட்டி நரி கண் திறந்து பார்த்தது. யார் அது? எனக்கு சரியாக தெரியவில்லையே என்றது. நான் துருதுரு குட்டி முயல் பாட்டி, உங்களுக்கு ஏதாவது உதவி வேண்டுமா என்று கேட்டது துருதுரு. பாட்டி நரிக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு முயல் தனக்கு உதவ முன் வந்ததை அது எதிர்பார்க்கவில்லை. எனக்கு இங்கே பக்கத்தில் உள்ள குளத்திற்கு செல்ல வேண்டும், ஆனால் எனக்கு வழி சரியாக தெரியவில்லை என்றது பாட்டி நரி. கவலைப்படாதீர்கள் பாட்டி, நான் உங்களுக்கு உதவுகிறேன் என்றது துருதுரு. துருதுரு பாட்டி நரியின் கையை பிடித்துக்கொண்டு மெதுவாக குளத்திற்கு அழைத்து சென்றது. வழியில் பாட்டி நரி தடுமாறாமல் இருக்க துருதுரு மிகவும் கவனமாக இருந்தது. குளத்தை அடைந்ததும் பாட்டி நரி துருதுருவுக்கு நன்றி சொன்னது. துருதுரு, நீ மிகவும் நல்ல குட்டி முயல், எனக்கு உதவி செய்ததற்கு மிக்க நன்றி என்றது. துருதுருவுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அன்று முதல் துருதுருவும் பாட்டி நரியும் நல்ல நண்பர்களாகிவிட்டன. துருதுரு தினமும் பாட்டி நரிக்கு உதவி செய்து வந்தது. இந்த கதையின் நீதி என்னவென்றால், மற்றவர்களுக்கு உதவி செய்தால் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும்.